Good morning students. 9th standard social science subject economics lesson 2 employment in India and தமிழ்நாடு ஓகேவா. அதாவது 9ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் இன்னைக்கு பொருளியலில் 2வது பாடம் பார்க்க போகிறோம். பாடத்தோட தலைப்பு இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் திஸ் லெசன் டு நோ த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இன் இந்தியா. வேலை வாய்ப்பு கட்டமைப்பை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த ஆர்கனைஸ்டு அண்ட் அன்ஆர்கனைஸ்டு செக்டார், ஒருங்கமைக்கப்பட்ட மற்றும் ஒருங்கமைக்கப்படாத துறைகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் த டிஸ்டிங்ஷன் பிட்வீன் பப்ளிக் செக்டார் அண்டு ப்ரைவேட் செக்டார், பொதுத்துறை மற்றும் தனியார் துறைக்கிட்ட இருக்கக்கூடிய வேறுபாட்டை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் த சேஞ்சிங் எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன், மாறி வரும் வேலை வாய்ப்பு முறையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். டு அப்ரிசியேட் த கேஸ் ஸ்டடி ஃபார்மேட், கள ஆய்வு முறைகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா. நவ் லெட் கோஸ் டு இன்ட்ரடக்ஷன் ஆஃப் திஸ் லெசன். You know the basic need of every human being or food, cloth and shelter. Okay, அதாவது உணவு, உடை, இருப்பிடம், இது மூணும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படையான தேவை அப்படிங்கிறது நமக்கே தெரியும். In the present world, one more essential need has to be added in this list. ஆனால் தற்போது அந்த மனிதனுக்கு தேவையான அடிப்படை தேவைகளில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒன்றையும் சேர்த்திருக்காங்க. ஓகேவா. That is employment. To survive in the world, we all need employment to earn money. இந்த உலகத்தில் நாம் வாழணும் அப்படின்னா வருவாய் ஈட்டுறதுக்கு நம்மளுடைய அனைவருக்கும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒன்று முக்கியமான தேவை. ஓகேவா. Those who are engaged in economic activities in whatever capacity, high or low, are called employees. அதாவது பொருளியல் செயல்பாடில் மேல்நிலை அலுவலராக இருந்தாலும் சரி, கீழ்நிலையில் தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, அந்த வேலை செஞ்சோம்னாலும் அவங்கள எல்லாத்தையும் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஊழியர்கள் அல்லது தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பீப்புள் ஹூ எம்ப்ளாய் தீஸ் ஒர்க்கர்ஸ் அண்ட் பே ரிவார்ட்ஸ் ஃபார் their ஒர்க் ஆல் கால்ட் த எம்ப்ளாயர்ஸ். ஓகேவா. அந்த ஊழியர்களை பணியில் அமர்த்தி அவங்களோட பணிக்கு ஏற்ப ஊதியம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க இல்லையா, அவங்கள பார்த்தீங்கன்னா நம்ம முதலாளிகள் அல்லது பணியில் அமர்த்துவோர் அப்படின்னு நாம் சொல்லலாம். ஓகேவா. லேபர் ஃபோர்ஸ் ஆஃப் த எக்கனாமிக் இஸ் த நம்பர் ஆஃப் பீப்புள் இன் த கண்ட்ரி ஹூ ஒர்க் அண்ட் ஆர் ஏபிள் டு கேபபிள் ஆஃப் ஒர்க்கிங்ஸ். ஓகே. அதாவது உழைப்பாளர் குழு அப்படின்னு சொல்லுவோம். அதை லேபர் ஃபோர்ஸ்மோ, நாட்டு மக்களுடைய வேலையில் இருப்போரும் கூடவே வேலை செய்யக்கூடிய திறன் பெற்ற நபர்களும் இந்த அதாவது உழைப்பாளர் குழு அப்படிங்கிறதுல அடங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. We take the age group of 15 to 60 years for the computations of workforce. உழைப்பாளர் குழு கணக்கிடுறதுல 15 முதல் 60 வயது வரலும் இருக்கிறவங்களையெல்லாம் நம்ம இதில் கணக்கில் எடுத்துக்கணும். Peoples who are less than 15 years old consider as the children, and the person who have crossed 60 years of age are excluded and they are not physically fit to undertake productive occupations. 15 வயசுக்கு குறைவாக இருக்கிறவங்கள குழந்தைகளாக கருதுகிறோம். 60 வயதை கடந்தவங்க உற்பத்தி சார்ந்த வேலையை மேற்கொள்கிறதுக்கு உடல் ரீதியாக அவங்க தகுதியானவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடல் உழைப்பிலிருந்து என்ன பண்ண முடியாது, அவங்களால வேலை செய்ய முடியாது அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்ம விலக்கு அப்படின்னு நினச்சிடறோம். சரியா. அதை ரிட்டைர்மெண்ட் அப்படின்னு சொல்லிடுறோம் இல்லையா, அதுதான். If larger percentage of population is accounted by children and old age persons, then the progress of the country would be very slow as the working force is very small. Okay. அதாவது மக்கள் தொகையில் பெரும் பகுதி குழந்தைகளும் வயது முதிர்ந்தவர்களும் இருக்கிறதுனால உழைப்பாளர் குழுவில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை எப்படி இருக்குன்னா குறைவாக தான் இருக்குது. Besides, the small working force will have to maintain larger non-working force for feeding out of the small national products. நாட்டு முன்னேற்றம் மெதுவாக தான் நடக்கும். சரியா. ஏன்னா உழைப்பு வர்க்கம் கம்மியாக இருக்கனால முன்னேற்றம் அப்படிங்கிறது ஸ்லோவாக நடக்குது. குறைந்த உழைப்பாளர் குழுவானது உழைப்பாளர் அல்லாத பெரிய குழுவுக்கும் சிறிய தேசிய உற்பத்தியிலிருந்து உணவளித்து பராமரிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இன் இந்தியா. ஓகே. த நேச்சர் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா இஸ் மல்டி டிசிப்ளினர். அதாவது இந்தியாவில் வேலைவாய்ப்பு தன்மை அப்படிங்கிறது பல பரிமாணங்களை கொண்டு இருக்கும். சம் கெட் எம்ப்ளாய்மெண்ட் த்ரூ அவுட் த இயர், ஒரு சிலர் வருஷம் முழுவதும் வேலை இருக்கும். சம் அதர் கெட்ஸ் எம்ப்ளாய்ட் ஃபார் ஒன்லி அ ஃபியூ மந்த் இன் எ இயர், ஒரு சிலருக்கு ஒரு வருஷத்தில் ஒரு சில மாதங்கள் மட்டும்தான் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். The economy is classified into 3 sectors. நம்ம 3
வகையாக என்ன பண்ணுறோன்னா வருவாய் ஈட்டக்கூடிய துறையை பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பிரைமரி அண்ட் அக்ரிகல்ச்சரல் செக்டார், அதான் முதன்மை துறை அல்லது விவசாயத்துறைன்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் செகண்டரி ஆர் இண்டஸ்ட்ரியல் செக்டார், இரண்டாம் துறை அல்லது தொழில்துறைன்னு சொல்கிறோம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா டெரிட்டரி ஆர் சர்வீஸ் செக்டார், சார்புத்துறை அல்லது சேவை துறை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, உங்களுக்கு வந்து இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரைமரி ஸ்ட்ரக்சர் பேசிக் ப்ரொடக்ஷன் அக்ரிகல்ச்சரல், ஃபாரஸ்ட்ரி, மைனிங் அண்ட் ஃபிஷரி சொல்லுவோம். செகண்டரி செக்டரில் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, அடுத்தது வந்து டெரிட்டரி செக்டர், இது வந்து சர்வீஸ் பேசிக். ஓகே, நெக்ஸ்ட்டு the structure of employment denotes the number of workers engaged in different sectors of the economy. பொருளியலோட அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு துறையிலையும் ஈடுபட்டுள்ள ஊழியர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து வேலைவாய்ப்பு அமைப்பு அப்படிங்கிறது குறிக்குது. Though the occupational patterns varies from one country to another, one can find in developing countries like India that a large workforce will be engaged in primary sectors while a small portions in secondary and tertiary sectors. வேலைவாய்ப்பு முறைகள் அப்படிங்கிறது நாட்டுக்கு நாடு வந்து மாறிக்கிட்டு தான் இருக்கும். ஒரே மாதிரி எல்லா நாடுகள்லையும் பின்பற்றப்பட மாட்டாது. இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் உழைப்பாளர் குழு பெரும்பகுதி வந்து முதன்மை தொழிலையும், சிறிய பாட்டு ஒரு சிறிய குழுக்கள் மட்டும்தான் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலையில் வந்து தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். whereas in well developed countries the proportions of workforce engaged in agriculture will be very small and a majority of labor force will be in the industrial and tertiary sectors. ஓகேவா, அதாவது நன்கு வளர்ந்த நாடுகளில் விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த உழைப்பாளர் குழுவினுடைய பங்கு சிறிதாகவும், சேவை மற்றும் இரண்டாம் நிலையில் வந்து உழைப்புடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா, எம்ப்ளாய்மெண்ட் ஹேஸ் ஆல்வேஸ் ஃபியூச்சர்ட் ஆஸ் த இம்பார்ட்டன்ட் எலமெண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் பாலிசி இன் இந்தியா. இந்தியாவுடைய வளர்ச்சி கொள்கையில் ஒரு முக்கியமான கூறாக வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது எப்பொழுதும் இடம்பெற்றிருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் growth has increased at an average rate of 2% during the past 4 decades since 1972 to 73. 1972-73 ஆண்டுகளில் தொடங்கி கடந்த 4 பத்தாண்டுகளில் வேலைவாய்ப்பு வளர்ச்சி அப்படிங்கிறது சராசரியாக 2% அளவுக்கு வந்து உயர்ந்திருக்குது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா, இந்த மெடிவல் பீரியட் Firuz Shah Tughlaq, the Sultan of Delhi, had set up employment groups to solve the unemployment problem. இடைக்கால வரலாற்று காலத்தில் இந்தியாவுடைய டெல்லி சுல்தான் ஃபெரோஸ் ஷா துக்ளக் அப்படிங்கிறவர் வேலைவாய்ப்பு சிக்கலை தீர்க்கறதுக்காக வேலைவாய்ப்பு அலுவலகம் அப்படிங்கிற ஒன்றை அமைச்சார். ஓகேவா, நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, அதாவது வேலைவாய்ப்புடைய வகைகள் organized and unorganized sector. First one we discussed about organized sector. The organized sector is one that is incorporated with the appropriate authority or governments and follows appropriate rules and regulations. அதாவது ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதே நேரத்தில் அரசாங்கத்தோடைய விதிகளையும் ஒழுங்குமுறைகளையும் பின்பற்றுவது. அடுத்தது ஊழியர்களையும் ஊழியர் சங்கங்களையும் கொண்டுள்ள துறை அப்படிங்கிறது தான் நாம் என்ன சொல்கிறோன்னா ஒருங்கமைக்கப்பட்ட துறை அப்படின்னு சொல்கிறோம். இன் ஷார்ட், ஆர்கனைசேஷன் செக்டார்ஸ் are those which are deliberately planned, designed and duly sanctioned by competent authorities. ஓகேவா, அதாவது ஊழியர்களை கொண்டு விதிகளை எல்லாம் ஒருங்கிணைச்சி அதன்படி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செயல்படக்கூடிய ஒரு துறைகளாக இருக்கும். தேர் ஆர் ஃபார்மலி பை நேச்சர். ஓகேவா, அதாவது விதிமுறைகளை பின்பற்றக்கூடியதாக இயற்கையிலேயே அமைஞ்சிருக்கும். இன் இந்தியா, எம்ப்ளாயிஸ் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், பேங்க்ஸ், ரயில்வேஸ், இன்சூரன்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஸோ ஆன் கேன் பி கால்டு அண்ட் ஆர்கனைஸ்டு செக்டார். அதாவது ஒழுங்கமைக்கப்பட்ட துறைக்கு வந்து இந்தியாவில் எதெல்லாம் எடுத்துக்காட்டுகளாக சொல்லலாம்னா வங்கிகள், ரயில்வே, காப்பீடு, உற்பத்தி தொழிற்சாலைகள், மத்திய மாநில அரசு ஊழியர்களை கொண்டு செயல்படக்கூடிய துறைகள் அப்படிங்கிறத நாம் சொல்லலாம். ஓகேவா, திஸ் செக்டார்ஸ் ஒர்க்ஸ் அக்கார்டிங் டு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிவன் இன் த லா. இந்த துறைகள் எல்லாம் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட விதைகள் மற்றும் ஒழுங்குமுறைப்படி தான் செயல்பட முடியும். ஆர்கனைஸ்டு செக்டார் ஹேஸ் சம் ஃபார்மல் ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு கொடுத்துருக்கக்கூடிய அந்த வழிமுறைகள், சரியா, அந்த வழிமுறைகளை பின்பற்றி தான்
வேலை செய்வாங்க. The employees in this sector are provided with job security and receive higher wages than those of unorganized sector. இதில் வந்து ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா அதாவது ஊதியம் சம்பளம் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒழுங்கு அமைக்கப்படாத துறைகளை கம்பேர் பண்ணும்போது இவங்க அவங்கள விட அதிகமான சேலரி அப்படிங்கிறத வாங்குவாங்க. Organized sector gives good salary, fixed working hours, paid holidays and provide medical allowances and insurance also. ஒழுங்கமைக்கப்பட்ட துறையில் நல்ல ஊதியம், நிர்ணயிக்கப்பட்ட வேலை நேரம், ஊதியத்தோட கூடிய விடுமுறை, மருத்துவ உதவித்தொகை மற்றும் இன்சூரன்ஸ் அதாவது காப்பீடு போன்றவைகள்லாம் வழங்கப்படும். ஓகேவா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஷேர் ஆஃப் செக்டார்ஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது 72 73ல் நமக்கு ப்ரைமரியில் வந்து 74% இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு 49% 2011 to 12 குறைஞ்சிருக்கு. அடுத்து 11% இருக்கக்கூடிய செகண்டரி செக்டார் வில் இன்க்ரீஸ் 24% in 2011 to 12. அது 15% 72 and 73ல இருந்தது will be increased 27% in 2011 to 12. அப்போ ப்ரைமரி செக்டாரோட அளவு வந்து என்ன ஆகிட்டு இருக்கு நமக்கு குறைஞ்சிருக்கு. செகண்டரி அண்ட் டெரிட்டரி செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்களோட அந்த எண்ணிக்கை வந்து நமக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த சார்ட்டை வச்சு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் unorganized sector. The unorganized sector of the economic characteristics by the household manufacturing activities and small scale industries. அமைப்பு ரீதியாக ஒழுங்கமைக்கப்படாத துறைகள் அப்படிங்கிறது வீட்டு உபயோகப் பொருட்கள், சிறு மற்றும் குடிசை தொழில் போன்றவற்றை வந்து சொல்லலாம். ஓகேவா? ஜாப்ஸ் ஹியர் ஆர் லோ பெய்ட் அண்ட் ஆஃப்டர் நாட் ரெகுலர். இங்கே வந்து சம்பளம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக கொடுப்பாங்க. அதே நேரத்தில் இங்கே வந்து என்ன இருக்காது ஒழுங்குமுறைகள் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. Mostly they do not have paid leave, holiday, leave due to sickness and so on. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு லீவ் போட்டாங்கன்னா அந்த சமயத்தில் வந்து கூலி தரமாட்டாங்க, அதே மாதிரி லீவு தரமாட்டாங்க. அதே விதம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறப்பையும் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க வேலைக்கு வந்து லீவ் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஓகேவா? எம்ப்ளாய்மெண்ட் இஸ் நாட் செக்யூர். வேலை அப்படிங்கிறது நமக்கு ஒரு பணி பாதுகாப்பு அப்படிங்கிறது இருக்கும்னு சொல்ல முடியாது. when there is no work people are asked to leave the job. வேலை இல்லை அப்படின்னா உடனே என்ன பண்ணிடுவாங்க, வேலையை விட்டுட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. this sector includes a large number of people who are employed on their own doing small jobs such as selling on the street, doing repair works and so on. இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லாத போது தொழில் கூடத்துலேருந்து வெளியில் போயிடுறாங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா தெருவில் விற்பனை செய்வோர், பழுதுகள் சரிபார்ப்போர், சிறிய அளவிலான தொழில் செய்வோர் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான மக்கள் வந்து இந்த மாதிரி ஒழுங்கமைக்கப்படாத துறைகளில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டார் த எம்ப்ளாய்மெண்ட் டேர்ம்ஸ் ஆர் நாட் ஃபிக்ஸ்ட் அண்ட் ரெகுலர். அமைப்பு ரீதியாக ஒழுங்கமைக்கப்படாத துறையில் வேலைவாய்ப்புகளுடைய வரையறைகள் அப்படிங்கிறது நிலையானதாகவோ ஒழுங்குபடுத்தப்பட்டதாகவோ இருக்காது. தே டு நாட் என்ஜாய் எனி ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் ஆர் ஜாப்ஸ். இதில் வந்து சிறப்பு ஆதாயமோ அல்லது வேலை நிரந்தரமோ கிடையாது. தீஸ் என்டர்பிரைசஸ் ஆர் நாட் ரெஜிஸ்டர்ட் வித் த கவர்மெண்ட். இந்த நிறுவனம் வந்து அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்டவையாக இருக்காது. ஓகேவா? அடுத்தது பப்ளிக் செக்டார் அண்டு ப்ரைவேட் செக்டார். பப்ளிக் செக்டார் அப்படிங்கும்போது நீங்கள் கவர்மெண்ட் செக்டார்ஸ். ஓகேவா? ப்ரைவேட் செக்டார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். Economic activities are classified into public and private sectors based on who owns assets and its responsibilities for the டெலிவரி ஆஃப் சர்வீசஸ். அதாவது பொதுமக்கள் துறை அண்டு தனியார் துறைன்னு சொல்லுவோம். சொத்துக்களுடைய உரிமைகளோ சேவை அளிப்பதில் பொறுப்பாளர்களாக யார் இருக்காங்களோ அவங்கள அடிப்படையாக கொண்டு நாம் என்ன பண்ணுறோம், பொதுத்துறை தனியார் துறை அப்படின்னு சொல்லி நாம் வந்து ரெண்டாக வந்து வகைப்படுத்துகிறோம். சரியா? இப்போ கீழே வந்து அந்த டயக்ராம் பாருங்கள், இதுதான் அதனுடைய வகைகள். சரியா? செக்டார்ஸ் இஸ் டிவைடட் இன்டு 2 டைப்ஸ். பப்ளிக் செக்டார், இன்னொன்று வந்து ப்ரைவேட் செக்டார். இப்போ பப்ளிக் செக்டரில் யாரெல்லாம் வராங்க, லோக்கல் கவர்மெண்ட். ஓகேவா? பொதுத்துறை அப்படின்னு சொல்லி பப்ளிக்ஸில் லோக்கல் செக்டார் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசு.
சென்ட்ரல் செக்டர் கவர்மெண்ட் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு அல்லது நடுவண் அரசு. நேஷனலைஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது தேசியமயமாக்கப்பட்ட தொழிற்சாலைகள். ஓகேவா? அப்போ ப்ரைவேட் செக்டார் அப்படிங்கிறது தனியார் துறை. இது வந்து இன்கார்பரேட்டட் குழுவில் வந்து பதிவு இல்லாதது. இன்கார்பரேட்டட் குழும பதிவு பெற்றது. அடுத்தது ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிறது உரிமை பெற்றவர்கள். இதில் யாரெல்லாம் அன்இன்கார்பரேட்டில் யார் இருப்பாங்க? சோல் ட்ரேடர் தனி வணிகராக இருக்கலாம், அல்லது பார்ட்னர்ஷிப் 2 அல்லது 3 பேர் சேர்ந்து கூட்டாக வந்து தொழில் செய்யலாம். இன்கார்பரேட்டில் ப்ரைவேட் கம்பெனி அண்டு பப்ளிக் கவர்மெண்ட், அதாவது வரையறுக்கப்பட்ட தனியார் நிறுவனம், அடுத்தது வரையறுக்கப்பட்ட பொது நிறுவனம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த ப்ரைவேட் செக்டாருக்கும் பப்ளிக் செக்டாருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், ஓகேவா, வேறுபாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் செக்டார் அப்படிங்கிறது சர்வீஸ் மோட்டிவ், பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு ஏற்படுத்தப்படும். ப்ரைவேட்டை பொறுத்தவரையில் லாபம் ப்ராஃபிட் மோட்டிவில் இருக்கும். கவர்மெண்ட் ஓன்ஸ் த அசட்ஸ். ப்ரைவேட் செக்டாரில் சொத்துக்கள் எல்லாமே அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருக்கும். ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் ஓன்டு அசட். ப்ரைவேட் செக்டாரில் தனிநபருக்கு தான் சொத்துடைய உரிமையாளராக இருப்பார். பப்ளிக் செக்டரில் வேஜஸ் பெய்ட் பை த கவர்மெண்ட், அரசாங்கத்தால் ஊதியம் வழங்கப்படும். இங்கே வேஜஸ் ஆர் பெய்டு பை த ஓனர்ஸ் ஆஃப் ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ். இங்கே வந்து அந்த நிறுவனம் யாருக்கு சொந்தமோ அந்த உரிமையாளரால் நமக்கு வந்து சம்பளம் அப்படிங்கிறது வழங்கப்படும். ஓகேவா? அடுத்தது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டார், என்எல்சி. ஓகேவா? அதாவது நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன்ஸ். ஓகேவா? நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம்னு சொல்லுவோம். அடுத்தது செயில் அப்படிங்கிறது இந்திய உருக்கு ஆணையம் அப்படிவோம். பிஎஸ்என்எல் அப்படிங்கிறது பாரத் தொலைபேசி நிறுவனம். அதெல்லாம் வந்து பப்ளிக் செக்டார். தனியார் துறைக்கு என்னென்னலாம் எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் மோட்டார், அசோக் லைலண்ட், டாடா ஸ்டீல். ஓகேவா? இதெல்லாம் வந்து ப்ரைவேட் செக்டாருக்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன், இப்போ இருக்கக்கூடிய அந்த ரீசெண்டாக இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட்டுடைய அந்த வேலை வாய்ப்போட போக்கு எப்படி இருக்குது? இன் ரீசெண்ட் இயர் தேர் ஹாஸ் பீன் எ change in the employment pattern and this helped the employers to develop more flexible working patterns among their employees. சமீப காலங்களில் வேலைவாய்ப்பு அமைப்பில் ஒரு மாறுதல் ஏற்பட்டதோட இங்கே வந்து பணியில் அமர்த்துவோர் வந்து அவர்களுடைய ஊழியர்களோட அதிக நெகிழ்ச்சியோட பணிபுரியும் முறை அப்படிங்கிற ஒன்று வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லுவோம். The trends are increasing self-employment. இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சுய வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகுது. ஓகேவா? firms using fewer full-time employees and tending to offer more short-term contracts. நிறுவனங்கள் வந்து ஒரு சில நிரந்தர ஊழியர்களை வந்துட்டு பயன்படுத்துது, குறுகிய கால ஒப்பந்த பணிகளையும் கொடுக்குது. There has been a growth in part-time employment. பகுதி நேர வேலைவாய்ப்புலையும் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருந்துட்டு வருது. This may due to the lifestyle of the people. இது வந்து மக்களுடைய வாழ்க்கை முறை வந்து மாற்றத்துக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே எம்ப்ளாய்மெண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, நம்மளோட தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, agriculture despite a sharp decline in gross domestic product continues to be the largest employer in தமிழ்நாடு. நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒரு கடுமையான வீழ்ச்சி ஏற்பட்ட போதிலும் தமிழகத்தில் வந்து விவசாயம் தான் வந்து அதிக பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டு இருக்குது. This is because the non-agricultural sectors are yet to generate enough employment to affect a shift of labor force. இங்கே வந்து பார்த்திங்கன்னா, விவசாயம் இல்லாத துறைகளில் உழைப்பாளர் குழு தொழில்களை மாற்றிக்கொள்கிறதுக்கு போதுமான அளவு வந்து வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது உருவாக்கப்படலை. மோஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் growth in தமிழ்நாடு ஹாஸ் பீன் கான்ட்ரிபியூட்டட் பை த அன்ஆர்கனைஸ்டு அண்ட் இன்ஃபார்மல் செக்டார். நாட்டில் வேலைவாய்ப்பு வளர்ச்சி பெரும் பகுதி குறைஞ்ச வருமானங்களை அளிக்கக்கூடிய அமைப்பான ஒழுங்கமைக்கப்படாத துறையும் முறைசாரா அமைப்புடையதும் தான் பங்களிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நாம் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் இருவல் பட்டு எ கேஸ் ஸ்டடி. ஓகேவா? இது வந்து ஒரு கள ஆய்வு. ஓகேவா? இது எங்கன்னா இருவல் பட்டு அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல நடந்த ஒரு கள ஆய்வு அப்படின்னு நாம் சொல்லலாம். ஓகேவா? What is happening in the employment scenario can be understood not only from national or state level but also from the study of the village economy. இந்த வேலைவாய்ப்பு நிலவரங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம்
அது தேசிய அளவில் இருந்தாலும் சரி அல்லது மாநில அளவில் இருந்தாலும் சரி, அதை மட்டும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு கிராமத்தை ஆய்வு செய்கிறதுலேருந்தும் நாம் வந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருவல்பேட்டு இஸ் ஒன் சச் வில்லேஜ் இன் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு. இருவேல்பட்டு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். ஓகேவா? This village has been studied for more than 100 years by many scholars. இந்த கிராமம் வந்து 100 ஆண்டுகளுக்கும் அதிகமாக அறிஞர்கள் வந்து பலராலும் வந்து ஆய்வு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். This village is also called Slater village as Gilder Slater was the first scholars working in the University of Madras to go with his study to study this village in 1916. இந்த கிராமம் வந்து ஸ்லேட்டர் கிராமம் அப்படின்னு கூறப்படும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வந்த கில்பர்ட் ஸ்லேட்டர் அப்படிங்கிறவர் முதல்ல தன்னுடைய மாணவர்களோட கலாய்வு செய்கிறதுக்காக இந்த கிராமத்துக்கு 1916ஆவது ஆண்டு போனார். சரியா? அதனால் அந்த சாருடைய பேரில் இதை வந்து என்ன சொல்கிறாங்க, ஸ்லேட்டர் வில்லேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர் த இயர்ஸ் மெனி ஸ்காலர்ஸ் சர்வேட் த ஆக்குபேஷன்ஸ் ஆஃப் வில்லேஜஸ் and collected many more details of each person in the village. காலப்போக்கில் பல ஆய்வாளர்கள் வந்து கிராமத்துக்கு வந்து அங்கே வேலையை குறித்து கணக்காய்வு செய்து கிராமத்தில் உள்ள ஒவ்வொருத்தரை பற்றியான விவரங்கள் அப்படிங்கிறதையும் சேகரிச்சிருக்காங்க. It was clearly observed that the government brought social security awareness among the people of the village through primary health care, provisions of schools and maintenance of public distribution systems. இந்த கிராம வளர்ச்சியின் காரணமாக கிராம மக்களுக்கு வந்து ஆரம்ப சுகாதார நிலையம், அடுத்து பள்ளிகள் அமைச்சு, பொது விநியோக அமைப்பு ஆகியவற்றை அமைச்சு சமூக பாதுகாப்பு விழிப்புணர்வை அரசாங்கம் வந்து அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். Though this village underwent many changes, it is still depend on agriculture as the main occupation. இந்த கிராமம் பல மாறுதலுக்கு உட்பட்ட போதிலும் இன்னமும் அவர்களுடைய முக்கியமான வேலைவாய்ப்பு எதுதான் இருக்குதுன்னா விவசாயத்துறையை சார்ந்துதான் இருக்குது. Look at the following table or chart. You will notice that during 1981, out of 100 families, 24% were engaged in non-agricultural labor. பின்னாடி வந்து கீழே வந்து ஒரு அட்டவணை வரும். அதில் 1981ஆவது ஆண்டில் பார்த்தோன்னா 100 குடும்பங்களில் 24 குடும்பங்கள் வந்து விவசாயம் இல்லாத வேறு வேலையில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க. 76 பேர் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துறையில் தான் இருப்பாங்க. ஓகேவா? இன் 2018 the member families engaged in such employment increased to 41%. 2008 இந்த விவசாயம் அல்லாத வேலைகளில் இருந்த குடும்பங்களோட எண்ணிக்கை வந்து 41% அதிகரிச்சிருக்கு. 24 பேர் வேலை தொழில் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 41 பேர் வேறு வேலைக்கு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. During 1981 to 2008, the proportion of families engaged in agriculture has declined from 34% to 26%, both as agricultural labor as well as the cultivators. இது 1981லேருந்து 2008 காலத்தில் விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா விவசாய கூலியாகவும் பயிரிடுவோராகவும் ஈடுபட்டிருக்கக்கூடிய குடும்பங்களுடைய சதவிகிதம் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. சரியா? அதனால் விவசாயம் அல்லாத தொழிலோட எண்ணிக்கை அதிகமாகுது. விவசாய தொழில் இருக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து நாளாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த உங்களை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கீழே ஒரு கொடுத்துருப்போம், ஒரு டேபிள் வரும்னு சொன்னோம் இல்லையா, அந்த டேபிள் இதுதான். எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் இன் இருவல்பட்டு. ஓகேவா? கல்டிவேட்டர் வந்து 1881 and 42 இருக்காங்க. அதர் ஒர்க்கர்ஸ் 33 இருந்தாங்க. அக்ரிகல்ச்சர் லேபர் 34. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 26 ஆயிடுச்சு. நான் அக்ரிகல்ச்சரல் லேபர் 24லேருந்து 41 இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. சரியா? அப்போ கல்டிவேட்டர் அண்ட் அக்ரிகல்ச்சர் லேபர் பர்சன்டேஜ் டிக்ரீஸ், நான் அக்ரிகல்ச்சர் லேபர் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இதையே தான் நமக்கு கீழே ஒரு சார்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நீங்கள் வந்து டேபிளாக போடணுன்னா அந்த டேபிள் மாதிரி போடலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சார்ட் மாதிரி உங்களை ட்ரா பண்ண சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். ஓகேவா? ப்ளூ கலர் வந்து கல்டிவேட்டர்ஸ் குறிக்கும், க்ரீன் வந்து அக்ரிகல்ச்சரல் லேபர், நான் அக்ரிகல்ச்சர் லேபர் வந்து எல்லோ கலர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகேவா? The lesson is over now. Recap or summaries of this lesson. Labor force is the number of people in the country who work and are capable of working. உழைப்பாளர் குழு அப்படிங்கிறது நாட்டில் வேலை செய்கின்ற அல்லது வேலை செய்கிறதுக்கு திறன் பெற்றிருக்கக்கூடிய
குழுவில் இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறத குறிக்கும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் டினோட்ஸ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் என்கேஜ் இன் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் ஆஃப் த எக்கனாமி. வேலைவாய்ப்பு அமைப்பு அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் வெவ்வேறு துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய எண்ணிக்கையை வந்து குறிக்கும். The employment growth rate of labor increased at an average rate of 2% during past 4 decades from 1972 to 73. 1972 to 73 ஆண்டு தொடங்கி 4-10 ஆண்டுகளில் இந்தியாவுடைய வேலைவாய்ப்பு வளர்ச்சி விகிதம் 2% பெருகியிருக்கு. ஆர்கனைஸ்டு செக்டார் ப்ரொவைட்ஸ் ஜாப் செக்யூரிட்டி and other benefits like insurance to its employees. அதாவது அமைப்பு ரீதியாக ஒழுங்கமைக்கப்பட்ட துறை அவங்களுடைய ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பு காப்பீடு போன்ற இதர ஆதாயங்களையும் அளிக்குது. பப்ளிக் செக்டார் மீன்ஸ் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங். பொதுத்துறை அப்படிங்கிறது அரசு நிறுவனம் செய்யக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி அரசு வந்து நிர்வாகம் செய்யக்கூடிய நிறுவனம்னு சொல்லலாம். எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன் சேஞ்சஸ் டியூ டு லைஃப் ஸ்டைல் ஆஃப் த பீப்புள். மக்களோட வாழ்க்கை முறை காரணமாக வேலைவாய்ப்பு முறையும் என்ன ஆகுதுன்னா மாற்றம் அப்படிங்கிறது அடையுதுன்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? The second lesson is over now. Thank you students. Thank you one and all.